வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 27 தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு உண்மையிலே பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலில் நம்ம சேனலை நீங்கள் டப்பு கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதன்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 2022 யூடியூப்பில் நாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வீடியோஸை எப்படி ஷூட் பண்ணுறது ஒரு மொபைலை வச்சு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் வேணும். ஸோ எங்கள் அம்மாட்ட வந்து இந்த மொபைலை கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ மேட்ருக்கு வருவோம். ஸோ யூடியூப்பில் நீங்கள் 2 விதமான வீடியோஸை எடுக்கலாங்க. ஒன்று வந்துட்டு போர்ட்ரேட் வீடியோஸ், அதாவது இப்படி வச்சு நீங்கள் வீடியோஸ் எடுக்கலாம். ரெண்டாவது லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ், இப்படி திருப்பி வச்சு நீங்கள் வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி போர்ட்ரேட்டில் நீங்கள் எடுக்கிற வீடியோஸை 2 டைப்பில் வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு ஷார்ட் வீடியோஸாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2021 புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் 60 செகண்ட்ஸ் ஆர் 15 செகண்ட்ஸுக்கு போர்ட்ரேட்டில் ஒரு வீடியோ எடுத்து அதை வந்துட்டு யூடியூப்பில் ஷார்ட் வீடியோவாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு எந்த ஒரு க்ரைட்டீரியா எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் ஷார்ட் வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்துட்டு நார்மல் வீடியோஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்களோ, நார்மல் வீடியோஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்படி திருப்பி வச்சு லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம எடுக்கிற வீடியோஸ் தான் நார்மல் வீடியோஸ். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தான் அதிகமாக யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் இன்றைக்கி சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா உடனே உங்களால் அப்லோட் பண்ண முடியும். சேம் அதே மாதிரியே இப்படி திருப்பி வச்சு எடுக்கிற போர்ட்ரேட் வீடியோஸையும் ஷார்ட் வீடியோஸாக உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ புது யூடியூபர்ஸாலையும் போத் ஷார்ட்ஸ் அண்ட் நார்மல் வீடியோஸ் ரெண்டையுமே அப்லோட் பண்ண முடியும். யூடியூப்பில் ஸ்டோரிஸ் டேப் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. அந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸை வந்துட்டு ரீச் பண்ணும்போது யூடியூபே வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரிஸ் டேப்லையும் உங்களால் போர்ட்ரேட் வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 15 செகண்டுக்கு ஒரு போர்ட்ரேட் வீடியோ எடுத்து அதை வந்துட்டு ஷார்ட்ஸாக எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரியே ஸ்டோரிஸ்லையும் போய்ட்டு உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ யூடியூப்பில் நீங்கள் இப்படி வச்சு போர்ட்ரேட்டில் எடுக்கிற வீடியோஸை ஒன்று ஸ்டோரிஸாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பட் அது வந்துட்டு நீங்கள் கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணால் தான் அந்த ஸ்டோரிஸ் டேப் வந்துட்டு எனேபிள் ஆகும் உங்கள் சேனலுக்கு. அண்ட் அந்த ஸ்டோரிஸ் டேப்பில் நீங்கள் 15 செகண்ட் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஷார்ட்ஸ் வீடியோஸாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் யார் வேணாலும் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் லிமிட்டு க்ரைட்டீரியா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் போர்ட்ரேட்டில் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஷார்ட் வீடியோஸை அப்லோட் பண்ணலாம். ஷார்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. 15 செகண்ட் வீடியோவாகவும் நீங்கள் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணலாம். அண்ட் 16 செகண்ட்ஸ் வீடியோவாகவும் நீங்கள் ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது தான் வந்துட்டு நார்மல் வீடியோஸ், அதாவது இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிற வீடியோஸு. ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிற வீடியோஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிற வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் இருக்குது. இப்படி எடுக்கிற வீடியோஸ்க்கும் மானிட்டைசேஷன் இருக்குது. பட் இதில் இருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அவங்க கொடுத்துருக்கிறது ஷார்ட் வீடியோஸாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா, 100ல் 4 ஷார்ட் வீடியோவுக்கு தான் உங்களுக்கு விளம்பரம் ப்ளே ஆகும், உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? பல லட்சம் பல மில்லியன் வியூஸ் அந்த ஷார்ட் வீடியோவுக்கு போனாலும் உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது இவ்வளோ தான் வரும். பட் யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்துட்டு இப்போ கொடுத்துட்ருக்காங்க. பட் அது எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை அவங்களா பார்த்து ஒரு சில வீடியோஸ்க்கு கொடுப்பாங்க, ஒரு சில வீடியோஸ் கொடுக்காம போகலாம். ஸோ அது வந்துட்டு அந்தளவுக்கு கேரண்டியாக நம்மளால் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஷார்ட் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ரீச் இருக்கும், நிறைய வியூஸ் போகும். பட் பணம் கம்மியாக தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். இதுதான் ஃபேக்ட். இன்னொரு சைடு இந்த மாதிரி நார்மல் வீடியோஸ், அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் எடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் 100க்கு 100% உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்குமே விளம்பரங்கள் ப்ளே ஆகும், நீங்கள் வருமானமும் சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் ஷார்ட் வீடியோஸ்லேருந்து 10 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா நார்மல் வீடியோஸ்லேருந்து 1000 ரூபா சம்பாதிக்கலாம், அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். பட் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறவங்களுக்கும் இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்டுன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் பணம் நிறையா கிடைக்கிது. பட் அது எல்லாருக்குமே ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிறது கிடையாது. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு லட்சத்தில் கூட பணம் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. பட் அது எல்லாருக்குமே நடக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோஸ் போடுங்க. இன்னொரு சைடு உங்கள் சேனலை வந்துட்டு நீங்கள் ட்ரெண்ட் ஆகணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸை கெயின் பண்ணணும், உங்கள் சேனலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் வீடியோஸும் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஸோ ரெண்டையுமே பேலன்ஸ்டாக வந்துட்டு நீங்கள் உங்களோட சேனலில் வச்சுக்கோங்க.
ஷார்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணுங்கள், நார்மல் வீடியோஸும் அப்லோட் பண்ணுங்கள். ரெண்டையுமே வந்துட்டு விட்டு கொடுத்துறாதீங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோஸ் அந்த மாதிரியான சேனல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு சொல்லிக்கிறேன், வெறும் ஷார்ட் வீடியோஸை மட்டுமே நீங்கள் நம்பி யூடியூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும், கண்டிப்பாக பணம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மச்சீஸ், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக், பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் ஆக மொத்தம் ஏதாவது நான் கொடுத்து விட்ருங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் பாபா. பை.